ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குதிரைவாலி அரிசியில் எப்படி தோசை சுடலாங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? நான் இந்த டம்ளரில் வந்துட்டு 3 டம்ளர் குதிரைவாலி அரிசி எடுத்திருக்கேன். 1, 2 and 3. ஓகேங்களா? 3 டம்ளர் எடுத்திருக்கேன் இந்த டம்ளரில். அதுக்கப்புறம் இட்லி அரிசி 2 டம்ளர் போட்டுக்கலாம் இதே டம்ளரில். அதுக்கப்புறம் ரேஷன் அரிசி 1 டம்ளர். டோட்டலாக 3 டம்ளர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 3/4 டம்ளர் உளுந்து போட்டுக்கலாம், கொஞ்சமாக வெந்தயம். ஓகேங்களா? இதை நல்லா கலக்கிட்டு ஒரு 5 டைம்ஸ் நல்லா தண்ணி ஊற்றிட்டு கழுவிட்டு ஒரு தண்ணி ஊற்றி வச்சிடணும். அந்த தண்ணியை தான் நம்ம மாவாட்டும் போது யூஸ் பண்ணிக்கணும். ஒரு 5 டைம்ஸ் பக்கமே நல்லா கழுவிக்கலாம். கொஞ்சமாக அழுக்கெல்லாம் இதெல்லாம் இருக்கும். ஸோ ஒரு 5 டைம்ஸ் நல்லா கழுவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கழுவிட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி ஒரு 5 hours பக்கம் நல்லா ஊறட்டும். நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம கிரைண்டரில் போட்டுட்டு மாவாட்டிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கிரைண்டரில் போட்டுட்டு கொஞ்சம் நைஸாக ஆட்டலாம். ஒரு 3/4 மணி நேரம் பக்கம் இதை ஆட்டினாலே போதும். நல்லாவே நைஸாகிடும். உப்பு போட்டு கலக்கி வச்சிடலாம். சீக்கிரமாகவே இது புளிச்சிரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நல்லா பொங்கி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நான் ஆட்டினோடனே கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். பாருங்கள், இப்போ கல்லில் நான் எண்ணெயே தேய்க்கல, அதுவே நல்லா சாஃப்டாக வருது பாருங்கள். இது குதிரைவாலி அரிசி. பாருங்கள், மேலாப்பில் நெய் ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடணும். இந்த மாதிரி மில்லட்ஸ் தோசை எல்லாமே மூடி போட்டு மூடி வைங்க, இல்லைன்னா மாவாக இருக்கும். பாருங்கள், மொறுன்னு சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படிங்கிறத சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.